ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலிமா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் வார்த்தைகள் மூலிமா வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வித்தையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா மதங்களுமே ஆன்மீகமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமே வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி அனாதி காலம்னு சொல்லுவாங்க. பரமாத்மாவானது அதனுடைய கற்பனையை வார்த்தைகளால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியதாக எல்லா மதங்களுமே சொல்லப்படுது. அந்த வார்த்தைகளே பிரபஞ்ச விதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனிதனின் கற்பனைகளும் மனிதனின் வாக்குகளும் அதாவது வார்த்தைகளும் பிரபஞ்சத்துக்கு ஒத்தவாறு இயங்கும்போது அது உருவகம் பெறுவதற்கான அறிவும் ஞானமும் வழிமுறையும் சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி அவனுக்கு கொடுத்து அவன் கற்பனையினாலும் வார்த்தையினாலும் உருவாக்கப்பட்ட உருவத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்குவதற்கான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அது ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு இடத்துல அது செயல்பட தொடங்கிடும். அது நன்மையை தரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, தீமையை தரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் அது வீணாகாது, செயல்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் எந்த உணர்வோடு எந்த மாதிரியான வார்த்தையை வெளிப்படுத்துகிறோமோ அது அந்த மாதிரியான உணர்வையே ஏற்படுத்தும். இந்த பிரபஞ்சத்தில் நாம் கோப உணர்வோடு வெளிப்படுத்தும் வார்த்தை திரும்ப நமக்கு அந்த கோப உணர்வையே திரும்ப கொடுக்கும். நாம் மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தும் வார்த்தை திரும்ப நமக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும். அப்போது நம்ம எந்த மாதிரியான உணர்வு நிலையில் இருந்து எந்த மாதிரியான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமோ அதே மாதிரியான சூழ்நிலையை நம்ம திரும்ப அனுபவிப்போம். அப்படிங்கிறதுனால நம்ம எந்த மாதிரியான மாற்றத்துக்கு விரும்புகிறோமோ அதற்கேற்றார் போல உணர்வை வைத்து அந்த வார்த்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு, நான் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உணர்வு நிலை உண்மையிலேயே பணக்காரனாக இருப்பதாக நாம் கற்பனையில் வைத்துக்கொண்டு ஒரு பணக்காரனாகவே அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும். நாம் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம மைண்டுக்குள்ளே நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி, பணம் எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி, சகல வசதிகளோடு நம்ம வாழ்கிற மாதிரி அந்த கற்பனையில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது பிரபஞ்சமானது நம்மளுடைய முழுமையான நம்பிக்கையை தான் பார்க்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம பணக்காரனாக ஒரு ஃபீல் பண்ணி பணக்காரனாக உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை 100% நம்ம முழுசாக நம்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சமிஞ்சையை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம். நம்ம மனமானது ஏழ்மையான நிலையிலேயே வச்சுக்கிட்டு வார்த்தை மட்டும் நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை முழுமையான நம்பலை, இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுமையாக நம்பலைன்னு அர்த்தம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் ஆல்ரெடி நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அது நான் அடைஞ்சிட்டேன், ஆரோக்கியம் வேணுமா, உண்மையிலேயே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதா நினச்சி நீங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி சொன்னதுக்கான அர்த்தம். இது நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தலாம். ஓகேங்களா? காதல் கை கூடணுமா, திருமணம் கூடணுமா, இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா, இல்லை நல்ல சம்பளம் கிடைக்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, எதுக்காக இருந்தாலும் ஆல்ரெடி
உங்ககிட்ட அது இருக்குது அப்படிங்கிறத முழு மனதோட நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட ஆல்ரெடி நான் அடைஞ்சிட்டேங்கிறத நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தணும் வார்த்தையாக. ஏன் வார்த்தையாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வார்த்தையாக வெளிப்படுத்தும் போது தான் அந்த வார்த்தையானது உங்கள் காது வழியாகவே போய் மீண்டும் உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே அது சொல்லும். ஆழ் மனதுக்குள்ளே இன்னும் ஆழமாக பதிவாகும். மற்றவங்க சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அதே போல் உங்களுக்கு நீங்களே வார்த்தையினால் வெளிப்படையாக உங்கள் காதில் கேட்குற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே அது உங்களுக்கு மற்றவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பதிவாகும். ஓகேங்களா? இது ஆழ் மனதில் பதிவாகிறது மட்டும் இல்லை, உங்கள் ஆழ் மனதை நம்ப வைக்கிறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வழி. அது மட்டும் கிடையாது, நம்ம வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிரோட்டம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் உயிரோட்டமாக அது செயல்பட்டு கொண்டு இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அவங்க சாபம் விட்டாங்க, அதே மாதிரி அவங்க குடும்பம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அன்னைக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, அதே மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பாருங்கள், நம்ம வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பிரபஞ்சம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம யாரை நினச்சி யாருக்காக வார்த்தையை வெளிப்படுத்தணுமோ அவங்க மனம் பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு அது நடந்துடும். ஒருவேளை அவங்க மனம் பலமாக இருந்தால் அந்த வார்த்தை நமக்கே வந்து சேர்ந்துடும். அப்போது நம்ம ஆழ் மனதில் எந்த மாதிரியான வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம மனம் பலவீனமாக இருக்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம மனதுக்குள்ளே ஆழ் மனதுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது செயல்படுத்திடும். அப்படி நெகட்டிவான வார்த்தை நம்மளை நோக்கி வருது அப்படின்னா நம்ம மனசை பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வார்த்தை திரும்ப அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். நமக்கு எதுவுமே ஆகாது. எந்த வார்த்தையை சொல்லி என்ன சொல்லி உங்களை பயமுறுத்தினாலும், உங்கள் மனசை கலங்கடித்தாலும், நெகட்டிவாக பேசினாலும் ஒருபோதும் மனசு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஓகேங்களா? நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மனபலத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தை கூட உங்களை ஒன்றுமே பண்ணாது. அப்போது இந்த பிரபஞ்சம் இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விதி இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைகளை நமக்கு சாதகமாக நம்ம முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். தவறான வார்த்தைகள் வெளிப்படுத்தும் போது தவறான விளைவுகளையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது புரிஞ்சதுனால தான் திருவள்ளுவர் கூட நல்ல வார்த்தைகள், நல்ல கனி போன்ற வார்த்தைகள் இருக்கும்போது கசப்பான காய் போன்ற வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு திருக்குறளும் வச்சிருப்பார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற குறள். இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி எப்பவுமே நம்ம உயர்வாக தான் பேசணும், தாழ்வாக பேசக்கூடாது. இல்லாமை, பற்றாக்குறை, தாழ்வு மனப்பான்மையில் நம்மளை பற்றி சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. பற்றாக்குறை, வறுமை, கடன், இல்லாமை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக கீழ்நிலைக்கு போயிடும். நம்மளுடைய இல்லாமையை நினச்சி நம்ம குறைபாடுகளை நினச்சி நம்மளை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. நம்மளை குறைவாக மதிப்பிட்டு நம்மளையே நம்மளை குறை சொல்லிக்கவும் கூடாது. ஏன்னா அது இன்றைய நிலை, இப்பொழுதைய நிலை. ஓகேங்களா? இது இப்படியே நீடிக்க போகிறதில்ல, நிலைச்சிருக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். அப்படி நம்பினாதான் இல்லாமையும் குறைபாடுகளை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஓகேங்களா? அப்போ கவலைப்படுறீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போது இந்த நிலை நிச்சயம் என் வாழ்க்கையில் மாறும். நான் உயரத்துக்கு போவேன், முன்னேற்றம் அடைவேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா அடைந்து திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நான் வாழ்வேன் அப்படிங்கிறத உங்கள் மனதில் முழுமையாக நம்புங்க. அதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் வார்த்தையினால் வெளிப்படுத்துங்க. முக்கியமாக எந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்ச உடனே, இந்த 2 நேரத்துலேயும் உங்களை பற்றின உயர்வான வார்த்தைகள் அல்லது நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் சத்தமாக உங்கள் காது வழியாக போய் உங்கள் ஆழ் மனதில் பதிகிற மாதிரி சொல்லுங்கள். இதை நீங்கள் தினம் சொல்லுங்கள். சொல்ல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக உருவாகும். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நிறைவாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வாசப்படி எப்படி முக்கியமோ அந்த வாசப்படி வழியாக அதிர்ஷ்டமும் வரலாம், துரதிர்ஷ்டமும் வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வாசப்படி எதுன்னு கேட்டால் அவனுடைய வாய் தான். அந்த வாய் மூலயமா நல்ல வார்த்தைகளை, உயர்வான வார்த்தைகளை, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி அவன் அதிர்ஷ்டத்தையும் வர வைக்க முடியும். தவறான வார்த்தைகளை, தீமையான வார்த்தைகளை பேசி அவன் துரதிர்ஷ்டத்தையும் வர வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத யோசித்து எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் வந்தே தீரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.